ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈவில் லார்ட் அனிமையோட எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மற்ற அனிமேஸும் வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவனும் அங்கே அங்கே ஒரு லேடியும் சொல்கிறான், ஃபைனலி நீங்கள் வந்துட்டீங்க போல. அதான் அவரை பற்றி சொல்கிறாங்க. அவரும் நிறையவே கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போலாம் ரொம்பவும் பிஸியாக இருக்கேன். ஏதோ ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த அளவுக்கு எல்லாம் க்ரோ ஆனதுக்கு காரணம் ஒரு வகையில நம்ம லார்டும் தான். நம்ம நியூ லார்டு இருக்கும் போது எனக்கு தெரியும் அவரு இப்படி ஒரு பெரிய ஆளா வருவாருன்னு. அப்படியா? ஆனா நீ 5 வயசு பையன் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் அப்ப சொன்னேன். கேட்டவனே அவங்க சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹென்ரியை காட்டுறாங்க. நம்ம ஹென்ரியும் அவங்க நிறையவே ட்ரெஷரை பத்தி சொல்றாரு. கோசா பைரட்ஸ் அழிச்சிருப்பாங்களே, இது வழியா எவ்வளவு ட்ரெஷர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது மாதிரி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டிவைஸ் இவங்க வாங்கியிருப்பாங்க. அதை அவங்க நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு கொண்டு போக போறாங்களாம். இங்க கிறிஸ்டினாவும் வரா. அவளும் தேங்க்ஸ் சொல்றா, ஏன்னா உங்களால் தான் நான் திரும்பவும் பழையபடி மாறிட்டேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். எல்லாம் ஓகே. இதனால அவ எப்படி கியூர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் ஊத்து காட்டுறா. பார்க்கலாம் நான் எப்படி கியூர் ஆயிருக்கேன்னு. இப்படி இவங்க பார்க்கும் போதே அங்க பின்னாடி அந்த ஷிப்பை விற்கிற அந்த லேடி வரா. அவ இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா. அதை தாண்டி யாரு உங்களை ஷெடியூஸ் பண்றா, அப்பனா நானும் பண்ணணும். அதனால அவளும் அங்க பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க கிறிஸ்டினா இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா. ஏதோ லாலி அம்மாவை ஹார்ம் பண்றான்னு. இதனால அவ தாக்குறா. அங்க அதுக்குள்ள யுலிஷியான்னு இன்னொரு பொண்ணு வரா. அதுக்கு நான் எங்களோட மைக்ரோவேவ் மிஷினை பத்தி சொல்லலான்னு வந்தேன். கூடவே நிறையவே பேட்டில் ஷிப்ஸும் இருக்கு 2000 மீட்டருக்கெல்லாம். அதெல்லாம் காட்ட ஆரம்பிக்க நம்ம லார்டுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. வாங்குறத பத்தி அம்மாகி கிட்ட கேக்குறானா, ஆனா அதோட மீட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கனால நம்மளால வாங்க முடியாது மாஸ்டர், ஏன்னா நம்ம கிட்ட எம்பியரோட பர்மிஷன் இல்ல அவ்வளவு பெருசுக்கு. அப்பனா என்கிட்ட வாங்க, 1000 மீட்டர்ல நான் தரேன் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்க சண்டை போடுறாங்க. அங்க பிரெயின் ரொம்ப சந்தோஷமா வராரு. ஃபர்ஸ்ட் டைம் லாலியாம இத்தனை பொண்ணுங்க கூட பிசிக்கலா ரொம்ப ஜாலியா இருக்காரு. நான் ஒன்னும் ஜாலியா இல்ல. என்ன விஷயம் பிரெயின்? ஹீரோ கோசா பைரட்ஸ் தோக்கச்சிருப்பால, அதனால மெடல் ஆஃப் ஆனர் அவங்க கேபிட்டல் வழியே தராங்களாம். அங்க வேற உங்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிக்கும் போதே இடத்துல ஏதோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. யாரு வந்திருக்கா? உங்களுக்கு நிறையவே ஃபேன்ஸ் இருக்காங்க இப்ப மாஸ்டர். இடத்துல ஒரு 4 பேர் வராங்க. அங்க யாருன்னே தெரியல. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? அம்மா யார் யானி? நம்ம வந்துட்டியா என்ன? யோ யார் யானி? வயசாயிச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அப்புறம் தான் நம்ம அம்மாக்கி சொல்றான், இவரு தெரியலையா மாஸ்டர், உங்களோட ஃபாதர் தான் பின்னாடி இருக்குது. உங்களோட மதரு, கிராண்ட் ஃபாதரு, கிராண்ட் மதரு. எனக்கு இப்பதான் புரியுது. இவங்க தானே ஸ்டார்டிங்ல எல்லா கடனு டெரிட்டரி எல்லாத்தையுமே என் தலையில கட்டிட்டு கவர்மெண்ட் ஏன் மேல மூட்டி விட்டு ஓடி போனவங்க தானே இவங்க. இது கேட்டோன்னே அவரு கொஞ்சம் கம்முன்னு ஆகுறாரு. பின்னாடி அவங்க அம்மாவும் சொல்றாங்க, லியா உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால இப்பயும் நம்ப முடியல. நான் கொடுத்த அந்த டாலை இன்னமும் நீ வச்சுன்னு இருக்கியா? மேல ரொம்ப கேவலமான விஷயமா அதை இங்கேயும் நீ கொண்டு வந்திருக்க. வளர்ந்துட்ட இந்த மாதிரி டால்லாம் இதுக்கு மேலே உனக்கு தேவையில்லை, தூக்கி போட்டு. இப்படி அம்மாகிய பத்தி பேசுறாங்களே. அங்க அம்மாகியும் சொல்றான், நான் வேற ரூமுக்கு போய் வெயிட் பண்ணவா? இல்ல அம்மாகி நீ இங்கே இரு. அங்க இதை கேட்டவுடனே அவங்க சொல்றாங்க, நாங்க எதுக்கு வந்தோம்னா எங்களோட அலையன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் தான். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோ கிட்டதான் இப்போ பணம் பேரு புகழ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒண்ணுமே பண்ணாம அடையிறதுக்கு தான் இவங்க வந்ததே. அங்க இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவன் உடனே சொல்லிடுறான், அம்மாகி இவங்களுக்கு போறதுக்கான வழியை ரெடி பண்ற. ஆமா நீ என்ன சொல்ற? புரியல. விஷயம்னா உங்களுக்கு நான் ஒரு சல்லி பைசா தரப்போதில்ல. என்ன சொல்ற நீ? ஏன்னா டெரிட்டரி மணி எல்லாமே மரியாதையா ஓடி போயிடுங்க, இல்லைன்னா இங்கே உங்களோட கதையும் முடியும். அதனால அவங்க பயந்து ஓடிடுறாங்க. இந்த சைடு அங்க லியாமோ சொல்றான், இப்போ நம்ம திரும்பவும் எல்லாத்தையுமே பே பண்ற மாதிரி இருக்குமா டெப்தெல்லாம்? அங்க அம்மாகியோ இதா சொல்றா, ஏன்னா இப்பயே அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் அந்த கலெக்டரு டெப்த் ஆபீசரு அவங்களுக்கும் எந்த விதமான வேலையும் இருக்காது இவங்க கிட்ட. அதனால எல்லாத்தையும் பே பண்ண சொல்லிடுறான். சைடு அந்த ஃபேமிலிக்கும் ஆலியன்ஸ் கிடைக்குது. இதுக்கு மேல ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோ கிட்ட எந்த விதமான இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு பேப்பர் டாக்குமெண்ட்டும் அங்க எதிர்பார்க்கல. அந்த பையன் இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டானு. அதுக்கும் மேல எல்லாமே உங்களோட தப்பு தான். ஒரு பையனை உங்களால ஒழுங்கா வளர்க்க முடியலையா? யார் இப்படி யோசிச்சா? இதையும் அந்த கைடு பார்த்து அப்படியே மாத்தி விட்டுறான் ரூட்டை. அங்க கைடோ சொல்றாரு, நீங்க உங்களோட ஹெட்டை மாத்துங்க, அப்படி பண்ணிட்டா உங்களால எல்லாத்தையுமே அடைய முடியும்ல இப்படின்னு இவரு ஒரு ஐடியாவை தர அவங்க பிரெயின் வாஷ் ஆயிடுறாங்க. நம்ம ஹெட் ஆயிட்டா லியாமால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பணம் பேரு புகழ் எல்லாமே நம்மளுக்கு தான். அசாசினை வச்சு அவனை கொலை பண்ணி மொத்தமா முடிச்சிடலாம். டாக் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டும் வெளில வருமா? அம்மாகி பார்த்துட்டு அந்த சைடு தோடுறா. அங்க இவங்க பேசின விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வர அங்க இத பத்தி தான் அவ யோசிக்கிறா. இந்த சைடு அவங்க டைரக்டா ஹெட்டை மாத்தலான்னு அப்ளை பண்றாங்க. இருந்தாலும் அவரு ஒத்துக்கவே இல்லை. இங்க அப்படி பண்ண முடியாது. ஏன்னா 40 வருஷமா லியாம் தான் இந்த கண்ட்ரியை வளர்த்தானே. அதே மாதிரி எவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு வகையில காரணமும் அவன் தான். இல்ல நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க? அவன் டாலை வச்சுன்னு இருக்கான். அது என்ன உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? கர்ஸ்ட்
ஆன அது வந்து நம்மளுக்கு எதிரி இல்லையா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் நம்மளோட எம்பியரை வளர்க்கறதுக்கு உதவியா தான் இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரல. அதனால டாலை வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. திரும்பவும் கேட்குறாங்க, நாங்க ஒன்னே மாறிட்டா உங்களுக்கு நாங்க பே பண்றதெல்லாம் பே தானே பண்ண போறோம். இல்ல அதெல்லாம் வேணாம், ஏன்னா நீ இதுக்கு முன்னாடியே பண்ணல, இப்போ ஒண்டி நீ மாறிட்டா பண்ணவ போற. நல்லா ஒரு மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு. நீங்க ஒண்டி இப்போ ஏதாச்சும் இல்லையாம பண்ண பாத்தீங்க அவ்வளவுதான், உங்களோட உடம்புல தலை இருக்காது பாத்துக்கோங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்லாம ஓடி போயிடறாங்க. இப்பதான் நம்மளுக்கும் தெரியுது இது எல்லாத்தையும் பண்ணது அமாகி தான். அமாகி தான் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எவ்வளவு விஷயத்த பண்ணிருப்பா. அங்க ஓ டேக்ஸ் அவர டியூ எல்லாத்தையுமே அந்த கடனையும் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால தான் அவரு ஒத்துக்கினாரு. அதுக்கும் மேல இதுல அவருக்கும் தான் லாபமே. வந்து உண்மையிலேயே ஸ்டூபிட் தான். அவரு சொல்றாரு, இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி டயர்டா அமாகி கூட இருப்பான். பாட்டியை பத்தி தான் அவன் யோசிச்சுன்னு இருக்கானே. அங்க பக்கெட்ஸ் பார்ட்டியை பத்தி சொல்றான். அதுல எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு நிறையவே அதை பத்தி சொல்லி எக்ஸைட் ஆகுறான். லியாம் கிட்ட அமாகி சொல்றா, அப்படின்னு இல்ல 50 வயசு தான் இங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் அடல்ட், ஆனா எனக்கு வந்து 40 வயசு தான் ஆகுது. உங்களுக்கு நானும் 40 வருஷமா சர்வ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இப்போ டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் லீவ் பண்றதுக்கு. என்ன சொல்ற அமாகி, எனக்கு புரியுது நீ வந்து ரிலாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு. இல்ல நீங்க சொல்றது தப்பு, நான் ஒன்னும் அதை சொல்ல வரல. ஆல்மோஸ்ட் டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களை பிரியதுக்கு. என்ன சொல்ற அமாகி, எனக்கு புரியல. அதான் மாஸ்டர், உங்க கூட இருந்தா உங்களோட ரெப்புடேஷன் டேமேஜ் ஆகும். பாத்தீங்கன்னா அந்த வியூ இது வந்து ரொம்பவும் இங்க கெட்ட விஷயமா இருக்கு. அதனால போக போக உங்களுக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும் என்னால. அதுக்கு மேல நீங்க ஒரு 3 லாஸையும் கிரியேட் பண்ணீங்க. மாஸ்டருக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது. வர மாதிரி இருந்தா அதை நான் தடுக்கணும் இல்லையா. இப்போ வந்து பிரச்சனைன்னு சொன்னா அது நான் தான், என்னாலதான் உங்களுக்கு ஆபத்தே வருது. ஸோ என்னோட எக்ஸிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னா அது வந்து சரியா இருக்காதுல்ல, உங்களை ஹார்ம் பண்ற மாதிரி ஆச்சுல. நீ என்ன பேசின்னு இருக்க அமாகி, எனக்கு வந்து அதை பத்திலாம் தெரியாது. நீ வந்து இருந்தே ஆகணும், ஏன்னா நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இல்ல மாஸ்டர், இந்த மாதிரி நீங்க ஒரு ஹியூமன் உமனோட இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் இருக்க உங்களுக்கு தான் நிறையவே பிரச்சனை வரும். ஆனால் லியாம் கேட்கல, என்னோட ஆர்டர் இது, நீ வந்து என் கூடியே தான் இருக்கணும். மாஸ்டர் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, அப்படி நான் பண்ணா உங்களை வந்து நான் ஹார்ம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால என்னால ஃபர்ஸ்ட் லாவையும் செகண்ட் லாவையும் வயலேட் பண்ற மாதிரி பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து உங்க கூட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டேன். இந்த சொசைட்டி மத்தவங்க எல்லாருமே என்ன வெறுத்தாங்க, நீங்க ஒரே ஒரு ஹியூமன் தான் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா நீங்க, நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அதுக்கு ரொம்ப நன்றி. தேர்டெல்லாம் என்ன ஆச்சு, உடனே அவ சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்தா நான் ஓடி போறதுக்கும் ரொம்ப தயாரா இருக்கேன். இல்ல நான் ஒன்னும் அதெல்லாம் ஒன்னும் சொல்லல, என்ன சொல்ல வர உனக்கு புரியுதா, இது ஓகே தானா இப்படி எல்லாம் பண்றதுக்கு, உன்னோட ட்ரூவான ஃபீலிங்ஸ் என்னது உனக்கு புரியுதா. எனக்கு தெரியல, அதை கால்குலேட்டும் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. நான் கேட்டது இந்த உன்னோட ட்ரூவான ஃபீலிங்ஸ பத்தி, அதனால அதை பத்தி சொல்லு. இது வந்து என்னோட ஆர்டர், அது எப்படின்னு என்னால வெளிப்படுத்த முடியல. இது ஹியூமன்ஸோட எமோஷனா என்னன்னு தெரியல, என்னோட ப்ராசஸர் அது ஓவர்லோட் ஆகுது. ஹீரோவும் சொல்றான், அப்பெல்லாம் நீ என்ன விட்டு போக போறியா. அங்க இதை கேட்டோன்னே அழுதுங்கனே அவ சொல்றா, இல்ல நான் வந்து விட்டு போக போதில்ல. அங்க உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான், நீ ஒண்டி விட்டு போயிட்டேன்னு வச்சுக்க, நான் இப்பயே சொல்றேன், நான் டெய்லி குடிக்க ஆரம்பிச்சிருவேன், எல்லாரையுமே நான் தொல்லை பண்ணுவேன், போவேன், காசு பணம் எல்லாத்தையுமே இழந்து ரெப்புடேஷனும் நாசமா போய் ஒரு வழி ஆயிடுவேன். நான் சாகுற வரைக்கும் தெருவில் கடக்க கூட நான் தயாரா இருக்கேன், நான் அதுக்கும் தயாரு. அந்த மாதிரி ஆனா நீ என்ன பண்ணுவ, இது வந்து ஃபர்ஸ்ட் லாவை வயலேட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நான் வந்து அப்படி ஆக விட மாட்டேன், நான் உங்க கூடியதான் இருப்பேன். அம்மாகி இப்பயாச்சும் உனக்கு புரியுதா, இந்த மாதிரி தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, எப்பயுமே நீயும் நானும் ஒண்டிதான் இருந்திருக்கும். மாஸ்டர் உண்மையை சொன்னா நீங்க உண்மையிலேயே ஹோப்லெஸ்ஸா இருக்கீங்க. நான் நம்மளுக்குன்னு பிரெயின் வந்து இருக்காருல்ல, பிரெயினை வந்து இதுல இழுக்காத, அவன் டிஃப்ரெண்டான கேட்டகரியில வரவன். கேட்டோன்னே அவன் சிரிக்கிறான். அங்க ஹீரோவும் சொல்றான், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சீரீஸே முடியுது. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம ஹீரோ வந்து ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போகிறான். புகழ் பணம் எல்லாமே இருக்கு. இப்போ அம்மாகியும் கூட இருக்கா, எல்லாமே அவனுக்கு இருக்கு. அங்கே கடைசியாக அவனுக்கு மெடலையும் தராங்க. அவன் நம்ம கைடுக்கு தேங்க்ஸ் சொல்ல கைடுக்கு பயங்கரமாக வலிக்குது நெஞ்செல்லாம். இப்படி இவன் சொல்றதோட ஒட்டுமொத்த சீசனும் முடியுது. இதுக்கு சீசன் 2 அநேகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலேயும் ஸ்டோரி வந்து கொண்டு போக முடியாது. பார்க்கலாம், அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இருக்காது, நம்ம வேற லெவலான நெக்ஸ்ட் ஒரு அனிமேல சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் அனிமே பார்க்கணும்னா கீழே கமெண்ட் பண்றேங்க, அதையும் நான் பிக் பண்ணி போடுறேன். அனிமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கும் தெரியும் எப்படிப்பட்ட அனிமேன்னு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனாரா.